கொல்லத்தான் முடியாது. கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது. கல்லருக்கோ பயம் இல்லை. காவலுக்கோ மிக எளிது. அத்தகைய பொருள் என்ன பொருள்? அந்த பொருள் என்ன கேட்கிறேன். அதான் சாராய போட்டலாம். தெரியாதா? சாராய போட்டு போட்டு பாட்டில் வேகமா சொல்றாங்க. பொருள் என்ன பொருள் தெரியாதா? கல்வி பொருள் தம்பி. பொழுது மாதிரி அது கள்ள சாராய மாட்டேங்குதா? ஓ கள்ள சாராயம். படிக்கலையா? 11வது படிச்சு சொன்னாங்க. படிக்கவே போல பக்கமே போல. என்ன சொல்ற? ஆமா படிக்காத திறமை ஆடுற. ஆமா அப்படியேப்பட்ட கல்வி பொருள் தான் தம்பி. அது கல்வி பொருள் தான். ஆமா கல்வி கட்டு விடுங்க. கனகனவான்கள் பெரியார் சிறியோர் தாய் தந்தையர் இன்னும் முற்றார் உடையவர் அயலூர் வந்திருக்காங்க பத்தியா? ஆமா முற்றார் உடையவர் இன்னும் வாலிப சங்கங்கள் அனைவருக்கும் பின்னில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உனக்கும் சிறியவன் இரு கரங்கூப்பி சிறந்தாய்த்து வணக்கம். சரி இந்த சபை எப்பேற்பட்ட சபை? சபை. சபை முன்பாக வந்தனே. ஆள் யாரு? அப்பா யாரு? அம்மா யாரு தெரியுமா? கூடிய மந்திரி எனக்கு தெரிந்தால் சபையோட விழுக்கும். ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி இருக்கின்றாரே. அவருடைய உந்தி கமலத்திலே பிறந்த நான் தான் பிரம்மதேவன். நீங்க தான் பிரம்மதேவன். ஆமா இருந்த போதிலும் ஆமா படைப்பு தொழில் செய்கின்றார். அப்படி இருந்த போதிலும் அப்ப என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனிடம் நானும் படைக்கும் தொழிலை செய்கின்றேன். அவர் காக்கும் தொழிலை செய்கின்றார். அப்படி இருந்த போதிலும் எனக்கும் அவருக்கும் விவாதம் ஏற்பட்டது. யார் பெரியவர் என்று தெரிவித்த போது
சிவபெருமான தெரியும். சரிங்க. ஆமா. இவருக்கும் போட்டி வந்து யாரு நான் பெரியவன்? எனக்கு எங்க அப்பாவுமே போட்டி வருது. யாரு பெரிய சிவபெருமான தெரியும் சொல்றேங்க. சிவபெருமான போன உடனே அவர் என்ன சொல்றாரு? யாரு பெரிய நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 14 லோகத்துக்கும் விஸ்வரூபமா எடுத்து நிக்கிறாரு. ஆமா. சின்ன உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு? பன்றி உலகத்து பூமியை பிளந்து கொண்டே போகிறார். பன்றி உருவம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டே பார்க்க எனக்கு என்ன கட்டணா ஜடாமுடியை பார்க்க வேண்டும். அதுதான் போட்டி. அண்ணனாகத்தில் மேல் ஏறி அண்ணனாகத்தில் மேல் ஏறி அமர்ந்து யுகமா தம்பி மேல போயிட்டே இருக்காரு. ஆமா. எதுக்காக போறாரு? எதுக்கு போறாரு? ஈஸ்வருடைய ஜடாமுடியை பார்ப்பதற்காக மேல போய் முடியை பார்க்க போறாரு. நீங்க ஆமா அப்படி மேலே போய் கொண்டிருக்கும் போது இவ்வளவு மேலே போய்க்கும் போது அன்ன பற்றி வாங்க போனது கை சோர்ந்து ரெக்கையெல்லாம் பல கொட்டுது. ரெக்கையெல்லாம் முடியல. அப்ப மேல இருந்து தாயம்பு ஒன்று மேல இருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பரமசிவனோட ஜடா தாயம்பு மேல இருந்து வந்து கொண்டே இருந்தது. மேலே ஆகாயத்திலிருந்து கீழே இறங்குகின்றது. தாயம்பூ. ஆமா. அந்த தாயம்பூ கேட்டேன். தாயம்பூவே இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது? ஆமா. ஈஸ்வருடைய ஜடாமுடி அப்படின்னு கேட்டேன். அதற்கு சொன்னது உன்னை போல 3 பிரம்மாக்கள் மாறிவிட்டார்கள் மேல இருந்து கீழே வரத்துக்கு. அப்படின்னா ஒரு பிரம்மாவுடைய ஆட்சிகள் எவ்வளவு தெரியுமா? 3000 ஆண்டு காலம். 90,000 ஆண்டுகள் மேல இருந்து கீழே வந்திருக்குதான். நம்ம கீழே இருந்து எப்பப்பா மேல போறது எவ்வளவு தூரம்? அதே மாதிரி நான் கேட்டேன். காலையில மறந்து சாயந்திரம் உனக்கு எப்படி வாட்டெல்லாம் மதங்கலாம் அப்படியே இருக்குது. எப்படி இருக்கு? ஆமா. கேட்டதுக்கு அது என்ன தெரிவித்தது? தாயம் போனாது சிவபெருமானுடைய அலங்கரிக்கூடிய இன்னைக்கு வாட்டம் தான் ஏது, அழிவுதான் ஏது அப்படின்னு தெரிவித்தது. சரி, அப்படி இருந்த போதிலும் எனக்காக ஒரு பொய் காட்சி சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவித்தேன். நான் ஜடாமுடியை ஈஸ்வருடைய ஜடாமுடியை நான் பார்த்தேன். ஈஸ்வருடைய ஜடாமுடியை இந்த பிரம்மன் நான் பார்த்தேன். அப்படி ஒரு பொய் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது ஒத்துக்கிறது. ஆமா. கைலாயம் போறீங்க. கைலாயம் போயிட்டு சபை கூடுது. அங்க அமர்ந்து அப்பாவா ஒரு பாதத்தை பார்க்கல. அவரு வாய்ப்பத்தி ஓரமா நின்ட்டாரு. ஆமா. நானும் டிகிரிமா நிக்கிறேன். ஏன்னா ஆமா அப்படின்னு தெரியுமா? ஆமா, தைரியமா இருக்கிறேன். கூப்பிட்டாங்க. ஈஸ்வர ஜடாமுடிய பாத்தியா? ஆமா, ஜடாமுடிய நான் பார்த்தேன். அதுக்கு சாட்சி தாயம்பூ என்று தெரிவித்தது. அப்படி தெரிவித்த உடனே வீதனாகப்பட்டவர் அப்படி ஜடாமுடியை பார்த்திருந்தா இப்ப நம்ம முகத்துக்கு மேல போயிருந்தா பாத்துருக்க முடியும். அவரு நம்ம ஞானகிராமத்தை பார்த்தாரு. பொய் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாரு. தெரிந்த உடனே பொய் சொன்னதால் உனக்கு ஒரு சாபம் தெரியும். சாபம் கொடுத்தாரு. என்ன பண்ண பெண்களுக்கு உதவாது போகணும், கைதட்டியா போக வேண்டும் அப்படி என்று தாயம்புக்கு சாபம் கொடுத்தார். ஆமா. அதே விஷ நாகம் குடியிருக்க வேண்டும் என்று சாபம் பூக்கே. அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாலும் அப்படி பயந்துட்டு இருந்தேன். உனக்கு ஆலய வழி பூலோகத்தில் ஆலய வழிபாடு கிடையாது. இந்த பூலோகத்தில் உனக்கு ஆலயம் என்பதே கிடையாது. அப்படி ஒரு சாபத்தை அளித்தார். உனக்கு உன்னுடைய ஆலயம் என்னவென்றால் அனைவென்றால் இந்த ஏகசாலை தான். கும்பாஜனத்திரங்க ஏகசாலை கோயில். ஆமா. அது தவிர படிக்கன்னு சொல்லிட்டாரு தம்பி. எதை வச்சு நான் படிக்கிறேன் தெரியுமா? எதை வச்சு? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை மையமாக வைத்துக் கொண்டு படைப்பு செய்யறேன் தம்பி. சரிங்க. பின்புறமாக எய்தி பின்புறமாக பார்ப்பது. ஆமா, அப்படிதான் படைப்பு செய்யறது. மற்ற விளக்கா சொன்னாலும் தெரியுங்க.
அன்ன வாகனம் அன்னப்பச்சி வாகனம் அன்னப்பச்சியானது அவர் யாரு கூடிய வாகனம் அன்னப்பச்சி வாகனம் உனக்கு என்ன வாகனம் இருக்குதாமா ஏன் வாகனம் கேக்குறேன் ஆமா ஏன் வாகனம் தெரியுமா பொம்னாடி வாகனம் அவர் வாகனம் மேல பறக்கும் எந்த கீழே படுக்கும் அவர் வாகனம் குட்டி போடும் எந்த அவர் வாங்கின முட்டை போடும் எனது குட்டி போடும் அவர் வாங்கின பால் தண்ணி குடிக்கும் அவர் வாங்கின தண்ணி குடிக்கும் ஆமா என்னோட வாங்கின பால் குடிக்கும் என்னடா ஓ உனக்கு ஒரு வாகனம் வச்சிருந்தாங்க ஆமா சரி தம்பி ஏதோ சொல்ல வராரு கேப்போம் அந்த அண்டை பச்சையானது பாலை நீரை ஒன்னாக கலந்து வைத்தால் அந்த நீரை மட்டும் ஒதுக்கி பாலை மட்டும் மருந்தக்கூடிய தம்பி அதுவும் தவறவா வீர வெண்டயமும் காலிலே இருக்கக்கூடிய வீர வெண்டயமும் எத்தன்மை போல அதுவும் தவறவும் அனைவரும் கைலாயம் சென்று சொல்லுங்க கைலாயம் சென்று பரமமூர்த்தி வணங்கி அதன் பிறகுதான் படைப்பு தொழில் செய்து கைலாயம் போகலாம் பரமூர்த்தி இருக்காங்க பாரு ஐயா பரம கடவுளே எப்படி உங்களை தேடி சத்திய லோகத்தை ஆண்டிருக்கக்கூடிய படைத்த பிரம்மதேவன் வந்திருக்கிறார் மும்மூர்த்தியில் ஒருவன் பிரம்மதேவன் ஆமா மும்மூர்த்தியில் ஒருவன் என்ன தேடி வந்திருக்கிறார் ஆமா வந்தால் அறியாமல் வரட்டும் பரமசிவனாபட்டவர் இப்ப வருமுடி கட்டளை பாரு ஓடு பெருமதேவனே சத்துராவாசனே ஐயா சமரசம் அமருவாய் என்னை தேடி வந்தது எனக்கு விட்டு தந்தவன் தேவரோ தேவ மும்மூர்த்தி தேவனே நீ ஒருவன் என்ன தேடி வந்து ஆசனம் வந்திருக்கின்றேன் வாரங்கள் இருவரும் உட்கார்ந்து எதை அதெல்லாம் அப்புறம் பேசலாம் கையில வச்சுக்கிறேன் ஐயா உந்தானோ
ஆமா. எனக்கு இருப்பதோ 4 திறம். ஆமா. கூட சரிசமமாக ஆத்திலே அமர வேண்டால் எவ்வாறு அமருவது? உனக்கு இருப்பது போல் எனக்கும் 5 திறம் அளித்திரானால் உன்னோடு சரிசமமாக ஆத்திலே அமருவேன். அதுவும் சத்திரவாசகரே, கையிலே வாசிக்கிறே. உலகத்தில் உள்ள சகல ஜீவமரனுக்கு மரமளிப்பதனுடைய பழக்கம். ஆமா. நீ தேவரோட தூரம் வந்துட்டாய். நீ மும்முரத்துல ஒருவன். நீ கேட்ட பிறகு நான் கொடுக்க விட்டுருவா. என் பழக்கமே அதான். அதுவும் சத்திரவாசகரே. கடை இல்லாத. ஆமா. கவுடி சுட்டு இல்லாத. கண்டிப்பா. என் வேலையை கேட்கின்றார்களோ கொடுக்கறதே வேலை. ஆமா, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. ஆமா. அதுவும் சத்திரவாசனே. ஐயா எந்தாண்டே போலும் மக்கு நந்தாலே ஜாதி என்னை போல் உமக்கும் 5 சிரம் அளித்தேன். இனி அகிலம் அமருவாய் எண்ணிப்பாரு. 5 அஞ்சுக்குதா? 2 ஆகுதா? 5 வந்துருச்சுங்க. என்ன தெரியுமா? பள்ளியிடம் போய் போலன்னு சொன்னா எங்கடா வச்சு 5 தலை வந்துருச்சு 5. என்ன பாக்குறா? என்ன தீனி 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 எல்லாம் படைத்தேன் யானே. பன்னிரவ மூட்டை சிவனாரியும் படைப்பேன், மகனாரியா கையிலா ஐயனையும் படைப்பேன். துணிவுடனே சொர்க்க மத்திய பாதாளம் படைப்பேன், ஓராதனவதீரையும் படைப்பேன். அட இனி உலகில் எவர்தான் உண்டோ என் சமர்த்தி அறிய யானே தெய்வம். அணி அணியாக நின்று அந்த ஆண்டி பெயரை வேண்டி அஞ்சலி செய்யும் அறிவில்லாத தேவர்களே, என்ன பாருங்கள். ஆடை ஆபரணங்களை கூட்டி ஆடை ஆபரணங்களை கூட்டி அழகு பார்க்க யோகிது இல்லாமல் ஆம்புகளை பூண்டு கல்லை காட்டி தில்லை காட்டில் ஆடும் அந்த பரமனை வேண்டுமான யான் படைப்பேன். அவனாலும் கைலாயத்தை போல எண்ணற்ற கைலாயத்தையும் யான் படைப்பேன். சொர்க்க மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று லோகத்தையும் நமது 9 பேரையும் தம்பி வாய்வாசிரியர்களை சேர்ந்த அருள்முருகன் என்பவர் இந்த விருப்பத்தில் சரித்திரத்திலே நடிக்கக்கூடிய அனைவருக்காக வேண்டி 201 பதிக்கின்றார். ஜெயம். இங்கே வாய்வாசிரியர்கள் சேர்ந்த தனிகாசன் என்பவர் இந்த பெருமனுக்காக வேண்டி 101 பதிக்கின்றார். சுபே ஜெயம். அப்படியே தம்பி அவனாலும் கைலாயத்தை போல என்ற கைலாயத்தையும் சர்வ லோகத்தையும் சர்வ உயிர்களையும் நமதிரு 9 பேரையும் திக்குப்பாளைகளையும் அச்சத்துக்கு படைக்க எனக்கு திறமை இருக்கும் போது படைப்பேன். திறமை இருக்கும் போது அந்த ஆண்டி பையலை வேண்டி தூக்கி தேடி போக தூக்கி தேவையில்லை. ஆண்டி பையல தேவர்களா என்ன இருக்கே பாருங்க. எடுப்பதே திருவோடு, உறங்குவதே சுடுகாடு, ஏறுவதே காளை மாடு. ஆகையாலே அடுத்த தேவர்கள் என்ன இருக்கே பாருங்கள். கேட்கின்ற வரத்தை நான் தருகிறேன். நானே கர்த்தா, நானே தெய்வம்.
நம்ம ஆட்ட முடியுமா? ஆமா பாரு யார் ராஜா மாதிரி இருக்காங்க பாரு. நீதான் ராஜா. எப்படி முடிய வைக்கிறது அவர் என்ன முடிய வச்சாரு? நம்மளே ஆட முடியாது. நம்மள தான் புடிச்சு ஆடிக்கணும். ஏய். என்ன ஆச்சு பாருங்க. எப்படி என்றால் அது ஆதிலே கொடுத்த பார்வதியாகப்பட்டது மணிமஞ்சத்தை உச்சரித்து கைலாசத்தில் அமர்ந்து கூடிய பக்தருக்கு வரபாதி கூடிய நேரத்தில்